ன்றது ஒரு கலை. புத்தகம் ஒரு மனிதனை முழுமையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம தினம் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில ஒரு புத்தகத்தை பத்தி சிந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சிவசங்கரி, பட்டிமன்ற பேச்சாளர். நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற புத்தகம் பெயர் 3000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா. அனைவருக்கும் வணக்கம். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்தியா அப்படின்ற புத்தகம் ஜான் வில்சன் அவர்களால் எழுதப்பட்டு காளிமுத்து என்பவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு படிக்கல, கல்லூரி படிக்கும்போது படிச்ச ஒரு புத்தகம். ஆனா இன்னைக்கும் என்னுடைய மனசுல நிக்கிறதுக்கு காரணம் அது ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து மட்டும், முக்கியமான ஒரு கருத்து மட்டும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் நின்னுருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்தியா அந்த புத்தகம் சொல்லக்கூடியது ஒருவரால ரிசர்ச் செய்யப்பட்டு, அதாவது வெளிநாட்டை சார்ந்த ஒருவர் வந்து இந்தியாவை அந்த காலத்துல இருந்து ரிசர்ச் செஞ்சு அதை வச்சு எழுதின புத்தகம் தான் இது. அப்போ இதுல என்னன்னா பாரம்பரியம், கலாச்சாரம் அது எல்லாத்தையுமே வந்து எப்படி எல்லாம் உருவானது, எப்படி எல்லாம் வளர்ந்தது, எப்படி எல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு அவர் எழுதும் பொழுது முக்கியமா ஒரு விஷயம், மதங்கள் தாண்டி பெண்களுடைய வாழ்க்கை, எல்லாருடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி மாறுச்சு, எல்லாமே இருக்கு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய மனதுல பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் சண்டை போட்டு கொலை செஞ்சுக்க கூடிய அளவுக்கு போகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜாதி. அந்த ஜாதி பாத்தீங்கன்னா எப்படி உருவாச்சுன்றது தெரியாமையே இன்னைக்கு அந்த ஜாதிக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. போராடுறது இல்ல, அந்த ஜாதிய வந்து மையமா வச்சு வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. வெறி பிடிச்சு சுத்துறாங்க. பிளஸ் தன்னுடைய வாழ்க்கையும் அழிச்சுக்கிறாங்க, மத்தவங்களுடைய வாழ்க்கையும் அழிக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதியானது எப்படி தோன்றுச்சு அப்படின்றது அந்த புத்தகத்துல கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிந்து நதிக்கரை ஓரத்துல வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவங்களும் வந்து அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் தொழிலை வச்சுதான் ஜாதியை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் முன்னாடி தொழில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த ஜாதின்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடியே தொழில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அந்த சிந்து நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த ஜாதின்ற வேற்றுமையே இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலங்கள் மாற மாற பார்ப்பனர்கள் அப்படின்ற அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போ அப்படி சொல்லக்கூடியவர்கள் வேதங்களை தினசரி பார்க்கக்கூடிய இடத்திலும், படிக்கக்கூடிய இடத்திலும், அதை திருத்தக்கூடிய இடத்திலும் அவங்க இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாம் படிச்சவங்களா இருந்தாங்க இல்லையா? அந்த புத்தகத்தை எழுதுறதே அந்த பார்ப்பனர்கள் தான். இல்ல அந்த புத்தகத்தை எழுதியவர் ஜான் வில்சன். ஆனா அப்படி சொல்லல, அந்த வேதம் சொல்றீங்கல்ல, வேதம் இருக்கிறது, அந்த வேதங்களை திருத்தக்கூடிய இடத்தில். இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ஒரு புத்தகம் பண்றேன்னா அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கேன்னா அது ஈக்குவலா எஜுகேட்டடா இருக்கணும். அப்போ அந்த காலங்கள்ல படிச்சவர்களா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களா இருந்தாங்க. அப்போ அவர்கள் வேதங்களை திருத்தி எழுதக்கூடிய இடங்கள்ல இருந்ததுனால தன்னை மேல வைக்கணும், மத்தவனை தனக்கு கீழே வைக்கணும்ன்ற அந்த ஒரு ஈகோ, அந்த ஒரு எண்ணத்தினால அந்த வேதங்களை திருத்தி எழுதும் பொழுது பிரம்மனுடைய தலையில் இருந்த ஜாதி, தோளில் இருந்த ஒரு ஜாதி, தொடையில் இருந்த ஒரு ஜாதி பிறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களா அந்த வேதங்களுக்கு நடுவுல கோர்க்கிறாங்க அது எல்லாத்தையுமே. அப்படி தான் பெரியவன், மற்றவன் எல்லாம் தனக்கு கீழே அப்படின்றத அவன் திருத்தி எழுதின பிறகுதான் நமக்கு எப்படி தெரியும் ஜாதி? இந்த வேதங்கள்ல இருக்கு, நம்ம எல்லாம் அடுத்து இது கீழே இருக்க ஜாதி, இது கீழே இருக்க ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அப்படி வேதங்களை திருத்தி எழுதும் பொழுது தன்னை பெரியவனாக காட்டி மற்றவர்களை தனக்கு கீழானவர்களாக காட்டி அந்த வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. நீங்க சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா எல்லாருமே தாய் வயிற்றுல இருந்து தான் பிறக்கிறோம். பிரம்மன் தலையிலிருந்து, காலிலிருந்து, முட்டியிலிருந்து எல்லாம் பிறந்தாங்கன்னா இதை நம்பின மக்களும் அப்ப இருந்திருக்கிறாங்க. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த புத்தகத்துல கூறப்பட்டிருக்கிறது என்னன்னா, பிரம்மன் ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு அந்த புத்தகத்துல கூறப்பட்டிருக்கு. நான் சொல்லல, அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு அந்த வேதங்கள்ல சொல்லப்படுறது அதுதானே, பிரம்மனுடைய தலை, தோல், தொடையில இருந்தா பிறந்திருக்கும் ஒரு ஒரு ஜாதியும். அப்போ ஒரு ஒரு அடி கிளப்பும் பொழுதும் அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு அடி அவர்களுடைய ஜாதி குறைகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ எல்லாத்தையும் சொல்லி கடைசியில அந்த புத்தகத்துல சொல்றது பிரம்மன்ற ஒரு கடவுளே இல்ல, ஆனா அதை வச்சு நம்மள எல்லாம் ஆட்டி படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புத்தகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. என்னுடைய மனசுல ஆழ்ந்து பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான்.
அப்போ அந்த புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்கு, பிரம்மன்ன்ற கடவுளே கிடையாது. ஆனா நீங்க அந்த கடவுளை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கடவுளுடைய தோல்ல இருந்து ஒருத்தன் பிறந்திருக்கான், தொடையில இருந்து ஒருத்தன் பிறந்திருக்கான். அவங்க பிரம்மனுடைய தலையில இருந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு அவங்களா திருத்தி எழுதிய வேதங்கள்ல இருந்ததுதான் நாம இன்னைக்கு ஜாதின்னு பேசுறோம். தொழில வச்சு ஜாதியை பிரிச்சாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைய சூழல்ல நமக்கு தேவையான ஒரு கருத்து இதுல இருந்து என்னன்னா, அந்த ஜாதி எப்படி பிறந்துச்சுன்றதே நமக்கு தெரியல. அத தெரியாம நாம எத்தனை பேரை கொலை செய்யறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிக்கிறோம்ன்றது நம்மளுடைய சிந்தனைக்குள்ள எடுத்துட்டு போகணும். தன்னுடைய வாழ்க்கை தனக்கானது தானே தவிர, உங்களுக்காக, உன்னுடைய ஜாதிக்காக மற்றவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான உரிமை யாருக்குமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிருக்கிறதுக்கே உனக்கு ஃபர்ஸ்ட் உரிமை கிடையாது. ஆனா நீ இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. அப்பேற்பட்ட சிந்தனையை நீங்க உங்களுக்குள்ள விதைக்கணும். அதுக்கு நீங்க இது போன்ற புத்தகங்கள் நிறைய படிக்கணும். அதை படிச்சாதான் முதல்ல அதனுடைய மூலம் என்னன்னு தெரியும் நமக்கு. அதனுடைய கோர் தாட் என்னன்னு தெரிஞ்சிச்சுனாதான் நம்ம ஃபர்தரா வந்து இந்த மாதிரி கொலைகளோ நடக்காம நம்மளால தவிர்க்க முடியும். தண்ணீர்ல வந்து மலம் கலக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஜாதி அந்த வெறி ஏறி திமிர், இருக்குன்னா, ஜாதி திமிர், ஆணவ திமிர் இதெல்லாம் வந்து ரத்தத்துல கலந்ததுனாலதான் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்கள்லாம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. இப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருந்து நாம அகற்றணும்னா புத்தகங்களை படிங்க. அப்போ அந்த எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த புத்தகங்களை படிச்சு அதை வச்சு நம்மளுடைய சிந்தனைகளை நாம தெளிவுபடுத்தணும். அப்பதான் வந்து இந்த சமூகத்துல எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்ச ஒருத்தனை கொலை செய்யற அளவுக்கு அந்த அவனுக்கு சமமா கொலை செஞ்சவன் படிச்சிருக்கானானே தெரியல ஃபர்ஸ்ட். ஆனாலும் அவனால ஒரு விஷயம் வந்து ஏத்துக்க முடியல. இப்ப வந்து நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொரு ஜாதிக்காரன் நம்மளை விட கீழ இருக்கிற ஜாதிக்காரன் அந்த பொண்ணு காதலிக்குதுன்னா அவனால ஏத்துக்க முடியல. அப்ப நீ போய் சாவுடா. நீ ஏன் அவனை கொலை பண்ற? அவன் வாழ்க்கைய ஏன் அழிக்கிற? உன்னால ஏத்துக்க முடியல. உன்னால தாங்கிக்க முடியல. அப்ப நீ தானே சாவணும். அந்த அருவாள நீ வெட்டிட்டோ, இல்ல சூசைட் பண்ணிட்டோ நீ தான் சாவணும். என்னால ஏத்துக்க முடியல. எங்க வீட்டு பொண்ணு இது மாரி பண்ணிடுச்சு. எங்க ஜாதிக்கு இழுக்கு வந்துடுச்சுன்னு அவன் தான் சாவணும். இன்னொரு உயிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு வந்து உரிமை உரிமை கிடையாதுல்ல. கிடையாது. இன்னொன்னு, அவங்க வந்து மத்தவங்க உயிரை எடுக்கிறத தாண்டி காதல்னால எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி, அந்த கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களா படிச்சு மேல வந்து சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்தா கூட அவங்களால பார்த்து பொறுக்க முடியல. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேங்களா? இப்போ எதுவுமே இல்லாத அவன் எப்படி இப்படி படிக்க முடியும் அப்படின்னும் பொழுது, அவன் படிச்சு அவனுக்கு ஒரே ஆப்ஷன் படிச்சுதான் ஆகணும். அவனுக்கு வேற எதை கையில எடுத்தாலும் நீங்க தீண்டாதவன் தீண்டத்தகாமைன்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு கல்விதான். வேற ஆயுதமே கிடையாதுல்ல. அந்த அசுரன் படத்துல வர்ற மாதிரி எதா இருந்தாலும் புடுங்கிக்கிறீங்க. வச்சுக்க கூடாது, நீங்க இத யூஸ் பண்ணக்கூடாது, ஈவன் செருப்பு கூட போடக்கூடாது, வேஷ்டியை வந்து முட்டிக்கு மேலதான் கட்டணும், துண்டு இடுப்புல கட்டிக்கணும், மேல் சட்டை போடக்கூடாது. பெண்களுக்குமே இந்த கொடுமைகள்லாம் இருந்துச்சு. அதனால படிப்பு ஒண்ணுதான் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்க முடியாதுன்னு தெரியும் போது அதுல வந்து இறங்குறாங்க ஸ்ட்ராங்கா. அப்ப படிச்சு உங்களுடைய ஜாதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய ஜாதி எப்படி பிறந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தன் அதை திருத்தி எழுதுனதுல வந்து நீங்க திடீர்னு பிறந்தவங்க தான். இன்னொரு ஜாதிக்காரன் நமக்கு கீழே இருக்கான் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு மேல ஒரு ஜாதிக்காரன் இருக்கான்ல, அவன் சொல்லுவான் நீங்க அவனுக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அதை நம்ம சிந்தனையில வச்சுட்டு நம்ம பேசணும். அப்போ ஜாதியில கீழ்மை மேல்மை எல்லாம் கிடையாது. ஜாதியே ஒண்ணு கிடையாது. அதுதான் இந்த புத்தகம் தெளிவா சொல்லுது. எங்க இந்த ஜாதி பிறக்குது? பிரம்மன்ட்ட இருந்து பிறக்குது. பிரம்மனே இல்லைன்னு சொல்லிடுச்சு அந்த புத்தகம். அதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு தேவை. அது சரியான வகையில நம்ம எடுத்துட்டு போகணுமே தவிர ஜாதியை கொண்டு வந்து யாருடைய வாழ்க்கையும் யாரும் அழிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். ஜாதி வெறியர்கள்லாம் நீங்க வந்து புத்தகங்கள் படிங்க. அட்லீஸ்ட் ஒரு கருத்தையாவது நீங்க வந்து படிங்க. இப்ப பிரம்மன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படியே அவங்க தலையில இருந்து பிறந்தாலும் கண்டிப்பா அது பேனு, ஈரு இதுதான் தலையில வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, மனுஷங்க கண்டிப்பா தலையில இருந்து பிறக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு கர்ப்பப்பை வேணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு உயிரா அந்த பிறந்து இந்த உலகத்துல நீங்க வந்து வாழ முடியும். இந்த கான்செப்ட்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகங்கள் நிறைய கருத்து உள்ள புத்தகங்களை நீங்க வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாதி வெறி, ஆணவம் இதெல்லாம் இல்லாம இருப்பீங்கன்னு சொல்ல வர்றாங்க. இன்னைக்கு தினம் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில நம்ம 3000 ஆண்டுக்கு முற்பட்ட இந்தியா இந்த புத்தகத்தை பற்றியும் ஜாதியுடைய வரலாற்றை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு தினம் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி.